மாமா. சொல்லுங்க மாப்ள. என்னாச்சு, தூங்கலையா? என்ன வேணுமா மாப்ள? சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. உங்ககிட்ட நான் அப்பெல்லாம் நடந்துடக்கூடாது மாமா. அட என்ன மாப்ள நீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? விடுங்க மாப்ள. இல்லை மாமா, ஏதோ ஒரு கோவத்தில் உங்கள் சட்டையை எனக்கும் பிடிச்சிட்டேன். கோவமா தான் மாப்ள இருந்தது. ஆனா வெளியே போயிட்டு வாசல்ல கால் வைக்கும் போது என் பொண்ணு வாழ்க்கை ஞாபகம் வந்துடுச்சு. கோவம்லாம் வாசலோட போயிடுச்சு. நான் இல்லை மாப்ள, பொண்ணை கட்டி கொடுத்த பல பேர் அப்படிதான் வாழுறாங்க. நீங்களாச்சும் பரவாயில்ல, சட்டையை தான் பிடிச்சிங்க. மற்ற இடத்துலலாம் சொல்ல முடியாத சோகம்லாம் நடக்குது. மாமா நான் அப்படிப்பட்ட பையன் இல்லை மாமா. தெரியும் மாப்ள, தெரியும். என் பொண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. தர்ஷினி பிறந்து 8 வயசு வரைக்கும் அம்மா மட்டும்தான் உலகம். என் மேல அவ்வளவும் பாசம் கிடையாது. நான் தூக்குனா கூட அழுவான் மாப்ள. அவங்க அம்மா செத்து அடுத்த 1 வருஷம் வரைக்கும் யாருக்கிட்டையுமே பேசவும் முடியாம நொந்து போனான். அதுலேருந்து அவள் மீண்டு வரத்துக்கு 3 வருஷம் ஆச்சு. அவள் ஒருத்தர் மேலே பாசம் வைக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். அப்படி வச்சுட்டா எந்த காரணத்தை கொண்டும் விட்டே கொடுக்க மாட்டான்.